அன்பு சொந்தங்களே, இந்த பாருங்க, இந்த ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்புங்க. இந்த பாருங்க, இந்த செவத்த சுத்திரும் ஸ்டீல் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டீலு என்ன தெரியுமா செய்யுது? அந்த செவரையே பாதுகாக்குதுங்க. அந்த மாரி ஒரு புதுசா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பாருங்க, இந்த பில்டிங்க எப்படி கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்க பத்தி ஒரு இன்ஜினியர் பிளான்ல தான் இது கட்டியிருக்கிறாங்க. சாதாரண கொத்தனார்ல இன்ஜினியர் பிளான். இந்த இன்ஜினியர் பிளான் எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குதா? நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த கலை நுணுக்கம் தான் நான் பார்த்தேன். எப்படி இது கட்டியிருக்காங்க? சைடுல எப்படி இந்த லைட்ஸ் எப்படி உள்ள வச்சிருக்கிறாங்க? அந்த நீட்டா கட்டினது, அந்த சைடு ஒரு தியேட்டர்ல உள்ள மாரி ஒரு அ பெரிய ஒரு இதா இருக்குது. இத பத்தி உங்களுக்கு எப்படி இருக்குது? இத பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு இன்ஜினியர் கட்டுன மாதிரி இருக்கா? எப்படி தெரியுது உங்களுக்கு? இத அப்ப நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரு பில்டிங், நல்ல பில்டிங் நான் இன்னைக்கு எடுத்தேன். நல்ல பில்டிங். இது பார்க்குறப்ப லட்சிதமா அந்த மாரி அம்சமா கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, உள்ள போறதுக்கு உள்ள இந்த இத பாருங்க, எந்த அளவுக்கு நீட்டா கட்டியிருக்காங்க. மேல உள்ள என்ட்ரன்ஸ்ல கொடை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த கொடை மழை பெஞ்சாலும், நிழல் அடிச்சாலும், வெயில் அடிச்சாலும் நிழல் அடிக்கும். உள்ள அந்த கம்பி தான் நெறைய போட்டு வச்சிருக்காங்க தடுக்கிறதுக்கு. இந்த தடுக்கிறதுக்கு போட்டு வச்சு அது உள்ள போய் பார்த்தா, உள்ள டோர் 3 டோர் பாருங்க. ஒவ்வொரு டோரும் வந்து எத்தன கிலோ வெயிட் தெரியுமா? அந்த அளவுக்கு பெரிய ஒரு ராஜா காலத்து டோர் மாதிரி இருக்கும். அந்த அந்த பெரிய கம்பி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கம்பிய புடிச்சு இழுக்கணும். அந்த அளவுக்கு வெயிட்டமான டோர். கீழ கார்பெட், மேல பாருங்க சீலிங் எந்த அளவுக்கு சீலிங் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் செட்டிங் எப்படி இருக்குது? இந்த நுணுக்கம் எப்படி லைட்ஸ்லாம் உள்ள வச்சு சும்மா அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு கீழ கார்போர்ட் போட்டு மேல பாருங்க. மேல 2 மாடி வச்சிருக்கிறாங்க. 2 மாடிய அந்த சீலிங் போட்டு 2 மாடி எந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உயரம். ரொம்ப உயரமானது. நம்ம பார்த்தா கீழ பார்த்தா எப்படி இருக்குது? 2 மாடிக்கு மேல உயரம். அந்த அளவுக்கு உயரத்த சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அழகான ஒரு ஒரு இது அழகான இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி உங்களுக்கு பார்வைக்கு அழகா இருக்கா? இல்ல நார்மலா இருக்குதா? இத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உள்ள என்ட்ரன்ஸ் வெளியிலயே அந்த மாடியிலேருந்து மேல பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. செவர்லாம் வந்து சும்மா சூப்பரா பாருங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லயே அந்த கம்பியெல்லாம் எந்த அளவுக்கு அந்த கம்பி போட்டு வச்சிருக்காங்க. மேல அந்த ரவுண்ட் ரவுண்டு அ லைட்ஸு பாருங்க. இங்க உள்ள ஊர்ல வந்து கார்கள் தாங்க அதிகம். ஊர்ல சைக்கிள் மாதிரி, பைக் மாதிரி கிடையாது. சைக்கிள் மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரு. ஒரு ஆளுக்கு ஒரு காரு. இப்ப எத்தன பேர் இருக்காங்க? இப்ப அ 1,00,000 பேர் வேலை செய்றாங்க. 1,00,000 பேருக்கு காரு. அப்ப காரு எங்க தான் போறது? எல்லாம் ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா காரும் ரோட்ல இருக்கும். நம்ம ஊர்லலாம் காரு ரோட்ல போட்டு வைப்போமா? எல்லா காரும் ரோட்லயா நிக்கும்? அவங்கவங்க காருக்குன்னு ஒரு இடத்த கட்டி வைப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. காரு எல்லாம் ரோட்ல போடுவாங்க. காருக்கு காசு. கார் போடுறாங்களா, காருக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 பே பண்ணணும். மாசத்துக்கு அது தனி. காருக்குன்னு நெறைய காசு. காருக்கு பெட்ரோல், காருக்கு சிக்னல்ல தாண்டி போச்சுன்னா காசு. இந்த மக்கள் நடந்து போற இடத்துல மேல ஏறி தாண்டி போனா காசு. அந்த மாரி எல்லா இடத்துக்கும் 100 மீட்டர் ஸ்பீட்லலாம் 100 மீட்டர்ல தான் போணும். அதுக்கு மேல போனா ஃபைனு. இந்த மாரி நெறைய ஃபைன். காருக்கு மட்டும் நெறைய காரு எக்கச்சக்கம் பாருங்க. அந்தாண்ட சைட்லயும் காரு. எத்தன லைன்ல கார் நிக்குது பாருங்க. எத்தன லைன்ல அந்தாண்ட சைட்ல. இங்கேருந்து எடுக்க முடியல. பாரு எல்லா லைன்ல காரு. எங்க போடுறது? கார் போடுறதுக்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு காரு. அதெல்லாம் தாண்டி இங்க வந்தா பாருங்க, இது என்னடா இது கூண்டு கூண்டா வச்சிருக்காங்க பார்த்தா, நைட்ல தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நைட்ல ஷோ முடிஞ்சிருக்குது. இன் நைட்ல ஷோ நடக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியாது. திடீர்னு இன்னைக்கு வந்தேன். என்னடா இது பீச்ல இந்த மாரி நைட்ல வச்சிருக்கிறாங்க. கடை கடையா போட்டு வச்சிருக்கிறாங்களே. கடை கடையா இப்பயே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. இடம் கிடைக்கட்டுமேன்னு. மக்கள் கூட்டம் கூட்டமா நைட் வந்திருக்குங்க. லட்சக்கணக்கான மக்கள் நைட்ல வந்திருக்குதுங்க இங்க. அதனால தாங்க நெறைய கடைகள் போட்டு கடையில பயங்கர வியாபாரம். ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டேஜுக்கு லைட்லாம் போட்டு பாருங்க. ஒவ்வொருத்தவங்க இந்த சாமானம் போட்டு எல்லா குழந்தைகளும் எல்லாம் ஃபேமிலிகள்லாம் நைட்ல லட்சக்கணக்கான ஃபேமிலி இங்க வர்றாங்க. வந்த உடனே தான் அவங்களுக்காக இந்த வியாபாரம் ஓடுது. நைட்ல வர நான் காலையில வந்தேன். காலைல ஒரு 8 மணிக்கு வந்து பார்க்கறது தான் தெரியும். என்னடா இது இந்த மாரி அ சிவப்பு மஞ்சள்ல அ இதா இருக்குது. சிவப்பு மஞ்சள் அப்படியே அங்க தூரத்துலருந்து தெரிஞ்சுச்சு. என்னடா சிவப்பு பார்த்தா அங்க பார்த்தா அங்க நெறைய வேப்ப மரங்க. வேப்ப மரத்தில காயெல்லாம் காய்ச்சி இனிமேல் பழம் பழுத்து அது கொட்டுங்க. இந்த ஏரியாலாம் பழம் பழுத்து வேப்பங்கொட்டையா கொட்டி கிடக்கும். அது எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாரி ஃபுல் வேப்ப மரம். இந்த சைடுல ஃபுல்லா வேப்ப மரம். அத எடுத்துக்கிட்டு இருந்தா போறீங்கடா. எல்லாம் வேப்ப மரம் அப்படியே காய் கொட்டி பழமா பழுத்து அப்படியே கொட்டிக்கிட்டு கிடக்கும். மரங்கள் தான். இங்க வந்து நீங்க உட்கார்ந்துருந்தீங்க மரத்தோட காத்து வந்து உங்களுக்கு நல்லது. ஆக்ஸிஜன்பாங்க. காலையில வந்து மரத்துலேருந்து ஆக்ஸிஜன் வெளிய விடும்.
கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுவாங்க. மரத்தடியில் படுத்திருக்கிறது ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் மரத்துலேருந்து இழுத்து வரும் நமக்கு. நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்குவோம். இந்த பாருங்க தண்ணி அடிக்குது பாருங்க. இது ஒன்று எடுத்தேன். அப்படி தண்ணி அடிக்கிற மாதிரி பார்வைக்கு நல்லாயிருக்கும். அந்த இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து அதில் ஏதாச்சும் குப்பை பாசிலாம் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சும்மா செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. அபுதாபியில் வந்து நிறைய இடம் இருக்குது பாருங்க. காருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காருக்கு அதிகமாக காரு. சைக்கிள் மாதிரி ஊரில் பைக்கு மாதிரி கிடையாது. சைக்கிள் மாதிரி இந்த எப்படி ஸ்கூலில் சைக்கிள் கவர்மெண்ட் சைக்கிள் கொடுக்குது, அந்த மாதிரி ஸ்கூலில் கவர்மெண்ட் சைக்கிள் போனால் எப்படி ஸ்கூலுக்கு எல்லாரும் சைக்கிளில் தானே போவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கப்ப எல்லாம் சைக்கிளில் போகும். அந்த தான் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே காரில் தான் வேலைக்கு போவாங்க. காரில் வேலைக்கு போகிறது தான் வேலைக்கு போகிறது தான் இவ்வளோ கார் இருக்குது. எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான காரு, பெட்ரோல் பம்பு எக்கச்சக்கமானது, எக்கச்சக்கமான காரு ரிப்பேர் பண்ண கார் ஒர்க் ஷாப்பு நிறையா இருக்கும். கார் ஒர்க் ஷாப்புக்கு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க.